வணக்கம் நண்பர்களே. ஏஆர் ரஹ்மான் சர்ச்சை முடிவுக்கு வந்துரும் மாதிரி தெரியுது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருமா? இந்த சர்ச்சை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த ஒரு ஊடகத்திற்கு. அதுல என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பாகுபாடு நடந்ததா முக்கியமாக இந்தி பட உலகில், பாலிவுட் பட உலகில் அப்படின்னா அவரு பேசாம இருந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன பேசிட்டாரு, கொஞ்சம் 8 வருஷமா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாகுபாடு காட்டுறாங்க. அது எந்த விதமான பாகுபாடு மாதிரி தெரியுது. என்னன்னா, ஒரு படம் கிடைக்க இருந்தது. கடைசியில வேணா அந்த புரொடியூசர் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டாரு. நல்லா ரெஸ்ட் எடுத்ததா ரஹ்மான் சொல்லிட்டார். இது என்ன மாதிரியான சர்ச்சையை மும்பை பட உலகில், பாலிவுட் பட உலகில் ஏற்படுத்திச்சு அப்படின்னா, அவருடைய மதம் சார்ந்து அவர் முஸ்லீம் என்பதால் ஏதோ ஒரு வகையில் பாகுபாடு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி, காட்டப்பட்டது போல் ஏன் அவர் பேசலாம் அப்படி நிறைய பேர் கருத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா விஸ்வ இந்து பரிஷத் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கனா ரனாவத் உங்களுக்கு தெரியும், எம்பி, பாஜக எம்பி, அது மட்டும் இல்லாம நடிகை, இயக்குனர் எல்லாமே. அவங்க ஒரு பெரிய கருத்து பதிவிட்ட உடனே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. என்ன சொல்லிட்டாங்க கங்கனா ரனாவத் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் கிட்ட மியூசிக் போட ஆசைப்பட்டாங்களாம். முக்கியமாக ஒரு படம் எமர்ஜென்சின்னு படம் எடுத்தாங்க இல்லையா? எமர்ஜென்சி படம் இந்திரா காந்தி காலத்துல அவங்க அவசர நிலை கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி காலத்துல மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டன. ட்ரெயின் எல்லாம் கரெக்டா டைம் வரும், அதே சமயம் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது, ஜனநாயகம் மறிக்கப்பட்டது, குரல் வழி நெசுக்கப்பட்டது, பெரிய பெரிய தலைவர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கடி நிலை காரணமாக தேர்தல் கூட ஒரு ஆண்டு நீட்டப்பட்டது. அதன் காரணமாக மக்கள் இந்திரா காந்திக்கு எதிராக இருந்தாங்க, எதிர்கட்சி ஆட்சி கொண்டு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் எப்படி கவிதை மறுபடியும் வந்துட்டாங்க. ஆனா நெருக்கடி நிலை என்பது இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தது. ஏன் கரும்புள்ளி கூட தாராளமா சொல்லலாம், கரும்புள்ளி தான். என்னன்னா, ஜனநாயகம் முழுக்க முழுக்க மறுக்கப்படும் போது அது நாட்டினுடைய வரலாற்றில் கரும்புள்ளி தானே. அதை பத்தி அவங்க எடுத்தாங்க. அதுக்கு மியூசிக் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஏஆர் ரஹ்மானை அவங்க அணுகுனாங்களாம். ஆனா அவர் மூலம் என்ன கொடுக்கப்பட்டது தகவல்னா, ஒரு சார்பாக எடுக்கப்படுகின்ற படங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க தயாராக இல்லைன்னு கருத்து சொல்லப்பட்டதான். அது அவங்க சொல்றாங்க. கங்கனா ரனாவத் என்ன சொல்றாங்க, நீங்கள் இப்படி நடந்து கொள்ள முடியுமா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை காண்பித்தீர்களே அப்படின்னு ரொம்ப பெருசா சொல்லிட்டாங்க. அதுல என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி காங்கிரஸ்க்கு எதிராக படம் எடுத்தா நீங்க மியூசிக் போட மாட்டீங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. ஏதோ அவரு அந்த கட்சிக்கு சார்பானவர் மாதிரி ஒரு சித்தரிப்பை கொடுத்துட்டாங்க. இது நாடு முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. முக்கியமாக ஹிந்தி பட உலகிலே இது மிக அதிக அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்தும் போது ரஹ்மான் ஒரு வீடியோ வெளியிட்டார். என்ன கருத்து சொல்லிட்டாரு அப்படின்னா, எந்த ஒரு கருத்தும் யாரையும் புண்படுத்தும் நோக்கில் சொல்லப்பட்டதல்ல, அவ்வாறு அது புரிந்து கொள்ளப்பட்டது. நிறைய பேர் சொல்றாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிலாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவ்வாறு நோக்கத்தில் சொல்லப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட வருத்தம் தெரிவிச்ச மாதிரி தான். இந்த கருத்துக்கு அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் ஹிந்தி படங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நிறைய ஹிந்தி பட நடிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஐகான். அவரு ரஹ்மான்ங்கிறது சாதாரண ஒரு இசையமைப்பாளர்ல, நாட்டினுடைய பொக்கிஷம். அவருக்கு எந்த விதமான ஊரும் விளைந்திருக்க கூடாது. அவர் கருத்தை சொல்லிட்டாரு. ரஹ்மான் தன்னுடைய கருத்துல இந்தியா என்பது தன்னுடைய வீடு, தன்னுடைய குருகுலம், தான் வளர்ந்த இடம், இப்படிலாம் தன்னுடைய பதிவுல சொல்லிட்டார். ராமாயணுக்கு இசையமைச்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். பிரதமர் முன்னால நான் மியூசிக் போட்டிருக்கேன் இப்படின்னு ரஹ்மான் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி தரப்பட்டது. அப்போனா ரஹ்மான் முதல்ல கொடுத்த பேட்டியில அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கலாமா, சொன்னது உண்மையா, அவருக்கு எதிராக பாகுபாடு நடந்ததா, அவருக்கு எதிராகவே எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், இந்தியால ஆஸ்கர் நாயகன், அவருக்கே நடந்ததா, இப்படிப்பட்ட மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி செல்லவா, இதனால் அவருக்கு என்ன லாபம்? இந்த சர்ச்சைகள் இன்னும் கூட வாய்ப்புகள் வரக்கூடிய எத்தனையோ சமீபத்துல படங்களுக்கு, வெற்றிகரமான படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அவர் இசையமைத்த படங்கள்லாம் வெற்றி அடைந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த கருத்துக்கள் சொல்றது என்பது அவருடைய வளர்ச்சிக்கு அது ஊராக அமையும், எதிராக அமையும். இதனால் அவர் தெளிவுபடுத்தினார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, எந்த அர்த்தத்தை சொல்லப்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது மூலமாக கிட்டத்தட்ட அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? இந்த மாதிரி சொன்னது காரணம் என்ன? மத ரீதியாக பாகுபாடு இருப்பது போல அவர் ஏன் காட்ட வேண்டும்? அப்படி யாரும் இருப்பதில்லை. இருப்பது போல ஏன் அவர் சொல்ல வேண்டும்? அவர் ஏதோ இப்பொழுது மேலிடத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் படைப்பாக்க திறன் அற்றவர்கள் மாதிரி ஏன் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும்? இப்படி சொன்னது அவருக்கு மேலும் வாய்ப்புகளை மறுக்காதா? அவர் வாய்ப்புகளை மறுத்தாலும் வாய்ப்புகள் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல நினைச்சிட்டாரா? இப்படி எல்லாம் இன்னும் கூட சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ரஹ்மானுக்கு நடந்தது என்ன? ரஹ்மான் மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் ரோஜா
தமிழ்நாட்டில் இசை அமைத்த உடனே தமிழில் உடனுக்குடன் அவருக்கு ஹிந்தியில வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துடைய பாடல்கள் ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய வெற்றி கொண்டன. நிறைய படங்கள் அவங்களுக்கு தெரியும், ஸ்லம்டாக் மில்லியனர் அந்த பாட்டுக்கு கிடைச்சது. இந்த மாதிரியான மிகப்பெரிய அளவுக்கான இசை வாய்ப்புகள், அங்கீகாரங்கள் உலகளவு கிடைச்சிருக்கு. நம்ம நாட்டில் அதிக அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு முக்கியமான இசையமைப்பாளரா ரஹ்மான் இருந்திருக்கிறாரு. ஆகையால அவருக்கு எந்த விதமான முரண்பாடும் வராதபடி அவருக்கு ஆதரவானவர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயம் அவருக்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாக அவருடைய எண்ணங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் காட்டிருமே அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. ஏன்னா ரஹ்மானும் ரொம்ப ஜாக்கிரதையா பேசிட்டாரு. அவருடைய மறுப்பு அறிக்கையில கூட இனிமேல் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ரஹ்மானுக்கு அது போல் நடந்திருந்தால் மற்ற கலைஞர்களுக்கு எப்படி நடக்கும், மற்ற கலைஞர்கள் இதை எப்படி அணுகுவார்கள், மற்ற கலைஞர்களுக்கும் இது போல் பாகுபாடு நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை, அப்படி ஒரு சந்தேகத்தை மக்கள் முன்னால் வச்சிருச்சு. உள்ளே நடந்திருக்கின்ற திரை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான போட்டிகளுக்கு நடுவில் இது போன்ற பாகுபாடுகளும் நடக்கின்றன, மத ரீதியான பாகுபாடுகளும் நடக்கின்றன என்பது முக்கியமாக கலை உலகில் முழுக்க முழுக்க கலைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுப்பது இல்லையோ, பாலிவுட்ல இல்லையோ, அப்போனா மற்ற திரைப்பட உலகத்தில் இருக்கோ இந்த கேள்விகள் வைக்கிறதல்லவா. தமிழ் உலகத்தில் எப்படி இருக்கு, தமிழ் உலகத்தை பத்தி யாருமே பேசல, பாலிவுட் பத்தி பேச வச்சுட்டாங்க. அந்த நெறியாளர் கேள்வி கேட்கறவங்க ரஹ்மான் கிட்ட பேச வச்சாங்க. ரஹ்மான் ரொம்ப அளந்து பேசுறவர், ரொம்ப அளந்துதான் சிரிக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற பேச வச்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கு. ஆனா அந்த கருத்தை அவர் மக்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று ஒரு விளக்கம் அளித்திருந்தாலும் கூட அது உயிர்ப்புடன் இருக்கிறது. முக்கியமாக பல ஆங்கில ஊடகங்கள், ஹிந்தி ஊடகங்கள் எல்லாமே அங்கு ரஹ்மானுடைய கருத்துக்கு எதிராக இன்னும் கூட கருத்துக்களை, செய்திகளை பதிவிட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ரஹ்மான் தன்னுடைய கருத்துக்களை பின்வாங்கி விட்டார், அவர் வாபஸ் பெற்று விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் என்பது ஒரு படத்துடைய முக்கியமான தூண். அது ஒரு ரஹ்மான் உடைய இசை ஒரு படத்துக்கு இருந்தது என்றால் அது நிச்சயமாக வெற்றி அப்படின்னு தயாரிப்பாளர் நினைக்கிறாங்க. ஆகையால கங்கனா ரணவத்துடைய கருத்து அவருடைய மற்ற பட வாய்ப்புகளை குறைத்திருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை அவருக்கு ஆதரவாளர்கிட்ட கொடுத்துச்சு. ரஹ்மான் அந்த எண்ணத்தில் இருந்தார். அவருடைய திருத்தப்பட்ட இந்த அறிக்கை, அவருடைய விளக்கம் என்பது அவர் மேலும் இந்த விஷயத்துக்கு சர்ச்சை ஆக வேண்டாம், இது மீண்டும் கூட ஒரு மிகப்பெரிய அளவுக்கான வாதம் பிரதிவாதங்களை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை கொடுத்துருச்சு. ஆனா ரஹ்மான் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான். ஏனென்றால் சர்ச்சைகளை தாண்டி வந்தவர், அவர் சர்ச்சைகளில் சிக்காதவர். ஏனென்றால் பல விதமான வெற்றி படங்களை கொடுத்தவர். அப்படி இருக்கிற சமயத்துல அவருடைய கருத்து முக்கியமாக ஹிந்தி பட உலகில் பார்க்கப்பட்டது. ஏன்னா பல புதிய இயக்குநர்கள் ஏற்கனவே பல பெரிய படங்களை செய்தவர்கள் எல்லாம் அவர் இசைக்காக காத்திருக்கிறார்கள். அவருடைய சர்ச்சையை அடங்கினால்தான் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பவர்கள், அவரை வைத்து படம் எடுப்பவர்கள், அவருடைய இசையில் படம் எடுப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ரூட் கிளியர் ஆகும். அவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அவர்கள் நிம்மதிக்காகவும் ரஹ்மான் மறுப்பு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லோரும் சிறந்த கலை வாய்ப்புகளை பெறணும் அப்படிங்கிறது அவருடைய மறுப்பு அறிக்கையிலிருந்து நல்லா தெளிவா தெரியுது. ரஹ்மானுக்கு அநேகமாக இனி ரோடு கிளியர் ஆயிரும் அப்படின்னு தான் தெரியுது. நன்றி, வணக்கம்.